எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லைனுக்கு எப்படி போனீங்க? அந்த தாட் எங்கே வந்தது? வாழை வந்து ஒரு பணப்பயிர். ஓகே, ஸோ நீங்கள் வாழை தோட்டத்துக்குள்ளே நீங்கள் கூலி தொழிலாளியாக இருந்தாலுமே நீங்கள் பணக்காரங்க தான் எங்களை பொறுத்த வரைக்கும். செயற்கை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்க மொழியில் நாங்கள் வந்து B2B மார்க்கெட்டுக்கு வந்து நாங்கள் லைக் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இட்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். எனக்கு எக்ஸாம்பிள் வந்து பொன்னியின் செல்வன்ல பூங்குழலி கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஏன்னா பிகாஸ் அவ ரொம்ப வேகமாக ஓடுவா. ஓ, ஸ்கூல் படிக்கிறப்ப அத்லெட். ஓகே, எனக்கு வேகமாக ஓடுறது எல்லாம் ஓடுறவங்க பிடிக்கும். இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா விளையாடுவோம். ஸோ எங்களுக்காக கிரவுண்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி இன்னும் ஞாபகம் இருக்கு, இந்த ட்ராக் எல்லாம் எங்களுக்காக போட்டாங்க. தாறு தூக்குறது வாழைப்படத்துல பார்த்துருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? தாராளம். நீங்கள் என்ன சொல்கிறது, கேட்ச் பண்ணுவோம். லைக் தார் மேலே வெட்டி விடுறாங்க அப்படின்னா கேட்ச் பண்ணி. காலேஜை விட்டு குவிட் பண்ணிடலாங்கிற அளவுக்கு ஒரு பயம் இருந்தது, அந்த அளவுக்கு ஒரு இது. அதை எப்படி வந்து தாண்டி வந்தீங்க? எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணீங்க இந்த இடத்துல? என்னோட மொத்த உலகமே என்னோட சின்ன வயசு, நீ கேட்ட அந்த சின்ன வயசோட மொத்த உலகமே எனக்கு இதுதான். 100 தேங்காய் உரிச்சு கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு நான் ₹1 சார்ஜ் பண்ணுறேன், எனக்கு கொடுப்பீங்க. நான் எங்கிட்ட அதுக்கான எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. ஸோ மம்பட்டி இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து எல்லாருக்கும் இப்போ எப்படி நம்மளுக்குலாம் ஃபோன் இருக்க மாதிரி எங்கள் எல்லாருக்கும் எங்கள் சொந்த மம்பட்டி ஒன்று இருக்கும். அந்த வாழை கரையோட ஒரு சட்டையும் பாவாடை போட்டு இந்த வாழை காணெல்லாம் வந்து என்ன சொல்றது, மின்னல் மாதிரி தாண்டி போவேன். வாழை தாருங்கிறதுமே தூக்குறதுமே வெயிட் ஹெவியா இருக்கும். நீங்க தூக்கி வச்சுட்டு இந்த காணை தாண்டிங்கன்னா அந்த வாழைப்படத்துல பார்த்த மாதிரி தான் கீழே தான் உழணும். மாட்டுச்சாணம் அந்த உரம் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ரோட்ல நம்ம வண்டி பாட்டணும்ல, அங்கேருந்து அதை சுமந்துட்டு வரணும். சாணி தண்ணிலாம் வலிங்க மூஞ்சிலெல்லாம். தமிழ் மீடியம் படித்தாலும் இங்கே ஒரு கிங்கா லீடராக இருந்துட்டு எல்லாத்துலேயுமே நல்லா இருந்துட்டு அங்கே போய் ஃபுல்லாக இங்கிலீஷு, ஒரு பெரிய சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய காலேஜ்குள்ளே போகிறோங்கிறப்போ உங்களுக்கு அங்கே ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம இன்னும் இல்லையோ அப்படிங்கிற ஒரு தோண ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக நான் காணாமல் போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா என்னால் இங்கே ஹேண்டில் பண்ண முடியல. நான் ஐ திங்க் நான் குட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ ரியலி வாண்டட் காலேஜில். ஓகே, அந்த ஒரு கைத்தட்டல் வந்து எனக்கு சொல்லிச்சு, எனக்கான இடத்த நான் பிடிச்சிட்டேன். அது எனக்கு கைத்தட்டல் ரொம்ப பிடிக்கும். அதுக்கான ஒரு எஃபர்ட் போடுற ஒரு பொண்ணு நான். தோல்வியோட பரிசுன்னு கூட நான் சொல்லுவேன். நிறைய அவமானங்கள் இருந்திருக்கு, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கு, நிறைய தோல்விகள் இருந்திருக்கு. எனக்கு எல்லாமே புதுசு. பிஸ்னஸ் என்னன்னு புரியறதுக்கே எனக்கு ஒரு 5 வருஷம் ஆச்சு. ஒரே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினத்தை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் பெண்கள் கொண்டாடப்படுறாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். கல்வி, படிப்பு, தொழில், குடும்பம்னு பல இடத்துல நிராகரிக்கப்படுறாங்க. இந்த நிராகரிப்புகளையும் தாண்டி ஜொலிக்கக்கூடிய பெண்களை தான் நம்ம பெண் ஆளுமைகளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒவ்வொரு வருடமும் பெண்கள் தினத்தில் கொண்டாடப்படக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தவங்களா இருக்காங்க. இதை கடந்து யாருக்கும் தெரியாமல் பல சாதனைகளை படைத்த பெண் ஆளுமைகளும் இருக்காங்க. அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக தான் ஒன் இண்டியா இதை முன்னெடுத்திருக்கோம். அப்படி யாரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் தென்கோடியில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து தொழில் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு பெண் தொழிலதிபராக உருவாகி தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி ஜப்பானில் இவங்க தொழிலாளி ஈர்க்கப்பட்டு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அங்கே போய் நம்ம தமிழ்நாட்டுடைய பெருமையை நிலைநாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பெண் ஆளுமை யார் அப்படின்னா, ஃபாக்ஸ் அகாடமியோடைய ஃபவுண்டர் CEO மிஸ் விஜயலட்சுமி கருப்பசாமி அவர்களை தான் இன்னைக்கு நம்ம பெண்கள் தினத்தில் கொண்டாட போகிறோம். விஜயலட்சுமி கருப்பசாமி, பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த விமன்ஸ் டேல உங்களை பற்றி தெரியாத, இல்லைன்னா தொழிலில் முன்னேற்றம் அடையணும், நம்மளும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு முதல்ல விஜயலட்சுமி யார், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இதை தாண்டி நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்கிற கேள்வி நமக்கு இருக்குது, அதெல்லாம் நம்ம பேச போகிறோம். இருந்தாலும் இப்போ இருக்கிற இடத்துல நீங்கள் யார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். ஐம் வெரி ஹாப்பி டு ஷேர் என்னோட ஜேர்னி பற்றி.
என்னோட பேர் வந்து விஜயலட்சுமி கருப்பசாமி. ஐ எம் த ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஃபாக்ஸ் அகாடமி அண்ட் ஃபாக்ஸ் வெஞ்சர்ஸ் ஜப்பான். நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஃபாக்ஸ் அகாடமி வந்து இட்ஸ் எடிடெக் ஸ்டார்ட் அப். நாங்கள் ஜப்பானில் வந்து ஆன்லைன் ஏஐ கோர்ஸ் வந்து ஜாப்பனீஸ்க்கு வந்து அவங்க மொழியில் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஃபாக்ஸ் வெஞ்சர்ஸ் வந்து வி இன்வெஸ்ட் ஆன் ஏஐ பிஸ்னஸ். இதுதான் என்னோட பிஸ்னஸ் ஜப்பானில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கேள்விக்கான பதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, எல்லா பெண்களும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் irrespective ஆஃப் அவங்களோட எஃபர்ட் அதெல்லாம் தாண்டி என்னோட பயணம்ங்கிறது ஒரு மிக நீண்ட பயணம். இன்னைக்கு நம்ம நின்றுட்டு இருக்க இந்த இடத்துல இருந்து தான் என்னோட பயணம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, என்னோட பள்ளியில இருந்து. எஸ், அதனால தான் நம்மளும் வந்து எப்பவுமே ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற இடம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம அது முடிகிற இடத்துக்கு வந்து ரீச் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே இந்த பள்ளிக்கூடத்தில் தான் வந்து உங்களுடைய ஜேர்னிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்கூலை பற்றி இங்கே உங்களுடைய கனவுகள் என்னவா இருந்தது? அப்பயே இந்த இடத்துல தான் இது இப்படி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இருந்தால், இல்லை பல பேருக்கு கனவுகள் மாறி நம்ம ஒன்று கனவு கண்டிருப்போனா போய் சேர்ந்த இடம் வேறவா இருக்கும், அப்படி இருந்ததா என்ன சொல்லுங்க? எனக்கு வந்து நான் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் சின்ன வயசில் என்னவாகணும்னு ஆசைப்பட்டீங்க, இப்போ என்னவா இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் சின்ன வயசில் என்னவாகணும்னு ஆசைப்பட்டனோ இன்றைக்கி நான் அதுவாக தான் ஆகி நிற்கிறேன். நான் என்னோடய கனவுகள்லேருந்து நான் தவிரவே இல்லை. லைக் நான் அதுக்கான எல்லா முயற்சிகளையும் சின்ன வயசுலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடங்கிறது நான் கனவுகளோடு ஓடி திரிஞ்ச ஒரு இடம். நான் இங்கே இருக்க ஒவ்வொரு மரம், ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கு பின்னாடியும் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. எனக்கு அந்த லீடர்ஷிப்பை என்னை மெருகேற்றின இடம் வந்து அதுக்கான மிகப்பெரிய பங்கு வந்து என்னோடய பள்ளிக்கு இருக்குது. ஏன்னா நான் நான் என்னோடய 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் நான் கிளாஸ் லீடராக இருந்திருக்கேன். நான் ஸ்போர்ட்ஸில் வந்து வெரி ஆக்டிவ் இன் ஸ்போர்ட்ஸ். இந்த எல்லா கிளாஸ் ஸ்கூல்லையும் இந்த மெயின் ட்ராமாலாம் இருக்கும், அதில் மெயின் கேரக்டர் எல்லாமே எப்போவுமே எனக்கு கொடுப்பாங்க. ஸோ என்னை வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கி இது ஈஸி, பட் நான் படிக்கும்போது லைக் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் ஒரு மாணவியை வந்து அவங்க அந்த அளவுக்கு ஊக்குவிச்சு பண்ணது வந்து மிகப்பெரிய பொறுப்பை வந்து என்னோட பள்ளிக்கும் என்னோட பள்ளி ஆசிரியர்களுக்கும் நிறையவே இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி, லைக் ரொம்ப எமோஷனலா இருக்கு எனக்கு இந்த இடத்துல. ஐ நெவர் தாட் ஐ வில் பி பேக் அண்ட் ஐம் வெரி ப்ரவுட். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு சின்ன வயசுலயே உங்களுக்கான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கொடுத்தது, கிளாஸ் லெவல்லையா இருக்கட்டும், அகாடமிக்லேயும் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்திருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் அண்ட் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லையாக இருக்கட்டும், அதுலேயும் ட்ராமாவில் முக்கியத்துவம் கொடுத்ததுன்னு ஒரு தொழிலில் இன்னைக்கு நான் லீட் பண்ணுறேன்னா அதுக்கான லீடர்ஷிப்பை இங்கே வளர்த்து கொடுத்தது இந்த பள்ளிக்கூடம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இந்த ஸ்கூல் என்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, என்னெல்லாம் நீங்கள் இங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்கூலில் பேசலாம். அதுவும் முக்கியமாக நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சொன்னீங்க. ஸோ ஸ்போர்ட்ஸில் நீங்கள் எந்த மாதிரி இருந்தீங்க அந்த கிரவுண்டுக்கு போய் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க போய் பேசலாம். அந்த கிரவுண்ட் இதுதான். அதாவது கிளாஸ் ரூம்க்கு ஈக்குவலான டைம் நீங்க இங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற இடம் இதுதான். என்ன சொல்றது, எனக்கு அங்க இருக்கிறத விட ரொம்ப எனக்கு உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, நான் காலேஜ் படிக்கும் போதும் சரி, என்னோட கிரவுண்டு தான். ஸோ இந்த கிரவுண்டு தான் என்னோட ஸ்போர்ட்ஸுக்கான அடித்தளம். அஃப்கோர்ஸ் சின்ன ஸ்கூலில் ஓடி இருக்கேன், பட் இங்கே தான் ப்ராப்பராக நான் ஒரு 400 மீட்டர் ட்ராக் ஓனேன். இப்போ நாங்கள் வரும்போது தான் அந்த ஸ்கூல் அப்போ தான் எங்களுக்கு ஸ்டார்ட் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ கிரவுண்டெல்லாம் எங்களுக்காக, நானும் என்னோட கிளாஸ்மேட் பொண்ணு ஆனந்தின்னு இருக்கா, நாங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா விளையாடுவோம். ஸோ எங்களுக்காக கிரவுண்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி இன்னும் ஞாபகம் இருக்கு, இந்த ட்ராக் எல்லாம் எங்களுக்காக போட்டாங்க. அப்போ சார் இருந்தார், சந்திரசேகரன் சொல்லிட்டு பிடி சார் இருந்தார். அவர் தான் என்ன வந்து நிறைய ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஓடிட்டு இருந்தேன், என்ன லாங் டிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணது வந்து அவர் தான். உனக்கு ஸ்டாமினா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன லாங் டிஸ்டன்ஸுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டது அவர் தான். இன்னைக்கு வரைக்கும் நான் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர். அப்படியே நிறைய மெடல்ஸ்லாம் மாரத்தான்ல வின் பண்ணியிருக்கீங்க. நான் எங்கள் காலேஜோட 4 வருஷம் மாரத்தானுமே நான் டைட்டில் வின்னர். வாவ், ஓகே. அப்பனா அந்த மாரத்தான் வின்னர் ஆகிறதுக்கான ஒரு இதை வந்து கொடுத்தது இந்த ஸ்கூல், இந்த கிரவுண்ட் தான். என்ன சொல்றது, ஷூ போட்டுலாம் எனக்கு ஓட தெரியாது. நான் காலேஜில் போய் தான் முத ஷூ போட்டு ஓடுறேன். இங்கே ஸ்பைக்ஸ் வந்து எங்களுக்கு காமனாக ஒரு ஸ்பைக்ஸ் இருக்கும், அந்த ஒரு ஸ்பைக்ஸ் தான் நாங்கள் போட்டு ஓடுவோம். எல்லாருமே அந்த ஒரு ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அப்பெல்லாம் சைஸ் பார்த்து அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எப்படின்னா என்ன ஓடுன்னு சொன்னால் ஓடுவேன், அந்த மாதிரி கேரக்டர். லைக் எனக்கு வந்து லைக் ஐ ஹேவ் நேச்சுரலாக எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாமினா. ஸோ ஓடுன்னு சொன்னால் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு கேரக்டர். இந்த கிரவுண்டில் தான் நான் முத 400 ஓடினேன். அப்புறமா நான் 800 சேஞ்ச் ஆனேன். நான் 1000 லைக் 800 தான் நான் என்னோட ரொம்ப நாள் வரைக்கும் என்னோட ஈவெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் 5K 10K மாறிட்டேன். அப்போ உங்களுக்காக உருவாக்கப்பட்ட கிரவுண்ட் கண்டிப்பாக நான் பெருமையாக சொல்லலாம். அதுவும் இல்லாமல் நான் வந்து இப்போ ஹெப்டத்லான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ லாங் ஜம்ப் வந்து நான் நல்லா பண்ணுவேன். அப்போவே வந்து நான் 4.1 ஜம்ப் பண்ணுவேன். அப்போ வந்து இந்த வேப்பமரம் அங்கே ஒன்று இருக்குல்ல, அங்கே அதுக்கு கீழே வந்து எனக்காக அவங்க வந்து லாங் ஜம்ப் இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பிடி சார் வந்து ஒரு
அந்த லாங் ஜம்ப்க்கான அந்த ட்ராக் வந்து எங்களுக்கு போட்டு கொடுத்தாரு. நான் காலையில் ஏர்லி மார்னிங் சீக்கிரம் வந்துடுவேன். ஏன்னா ஸ்கூல் 8:30 ஸ்டார்ட் ஆகும். சீக்கிரம் 7 மணிக்கெலாம் வந்து இந்த கிரவுண்டில் தனியாக ஓடி நானும் இப்போ சம்டைம்ஸ் என் ஃப்ரெண்டு வருவார். நாங்கள் 2 பேரும் மட்டும் தனியாக இங்கே ஓடிட்டு இருப்போம். ஈவினிங் ஆஃப்டர் 4:30 அப்புறம் வந்து வி யூஸ் டு கம் ஹியர் அண்ட் ப்ராக்டிஸ். ஓகே. அப்போது ஒரு லீடர்ஷிப் இருக்கட்டும், அகாடமிக் வைஸ் வந்து உங்களுக்கு ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆல்ரவுண்டராக இருந்தது மட்டும் இல்லாமல் அது எல்லாத்துக்குமான ஒரு ஸ்பேஸை கொடுத்து உங்களை தூக்கி விட்டதுன்னா அது இந்த ஸ்கூல், அதில் ஒரு பெரிய இது இருக்கு. கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் பாக்ஸிங் பண்ணேன். பாக்ஸிங் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் பாக்ஸர் 5 இயர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் சிலம்பம் பண்ணேன். இப்போ ஜப்பானில் வந்து நான் கெந்தோ பண்ணிட்டு இருக்கேன். சாமுராய் ஸ்வாட் ஃபைட் இருக்குல்ல, அது நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு இந்த டே வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் என் லைஃப்ல இருக்கு. அதுக்கான பேஸ் வந்து எனக்கு இங்கே தான். நீங்கள் சொன்ன மாதிரி தான் எங்கள் ஸ்கூல் வந்து என்னை ரெஸ்ட்ரிக்டே பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் நல்லா படிப்பேன், நல்லா ஸ்கோர் பண்ணுவேன். ஸோ அதனால நான் விளையாட போறேன் அப்படின்னா என்ன ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஓகே, படிப்புல அவுட் வருதுங்கிறப்போ இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அப்போ இந்த ஸ்கூலை தாண்டி உங்களுடைய இளமை பருவம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன். அதை சொல்றது மட்டும் இல்ல, உங்களுக்கு நேர்ல கூப்பிட்டு போய் நான் காமிக்கிறேன். அப்படியா? ஓகே. உங்களோட சின்ன வயசு வாழ்க்கை எங்க இருந்தது, எங்க வளர்ந்தீங்க அப்படின்னு கேட்டோடனே ஒரு பெரிய வாழைத்தோப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இங்க என்ன நடந்தது உங்க சின்ன வயசு? என்னோட மொத்த உலகமே என்னோட சின்ன வயசு. நீ கேட்ட அந்த சின்ன வயசோட மொத்த உலகமே எனக்கு இதுதான். 17 வயசு வரைக்கும், நான் காலேஜ் போற வரைக்குமே இதுதான் என் உலகம். வாழைத்தோட்ட நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், நான் வாழைத்தோட்டத்தோட மகாராணின்னு. ஏன்னா இங்க இருக்கிற வாழை வந்து மேபி உங்களுக்கு இது வாழையா தெரியும். இதுதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். வீட்லயே இருக்க மாட்டேன். இப்போ ஸ்கூல்ல இருந்து வரேன் அப்படின்னா வாழைத்தோட்டத்துக்குள்ள போறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு வாழைக்கும் ஒரு பேர் வச்சிருப்பேன். எப்படி வந்து டாகுக்கு அங்க வளர்க்குற கண்ணுக்குட்டி மாட்டுக்கு போல நீங்க வாழைக்கு நான் பேசுறதே வாழை கூட தான் பேசுவேன். லைக் ஸ்கூல்ல ஏதாவது எனக்கு நடக்குது அப்படின்னா, லைக் எனக்கு ஏதாவது பேசணும், சந்தோஷமா இருக்கணும், லைக் நான் ஹாப்பி நியூஸ் ஷேர் பண்ணணும், இல்ல ஏதாவது நான் வருத்தப்படுறேன் அப்படின்னா ஒவ்வொரு வாழை அதுக்கு பேர் வச்சிருப்பேன், அதுகிட்ட போய் பேசுவேன். லைக் இதுதான் என்னோட மொத்த என்ன சொல்றது என் உலகம். ஓகே, ஹாப்பி ஆர் சேட் வீட்டுக்குள்ள இருக்க பிடிக்காது. ஐ யூஸ்ட் டு கோ லைக் கோ அண்ட் ஹைட் சம்வேர் ன்னு வெச்சுக்கோங்களேன். நான் ஓடி ஒளிற இடம் வந்து என் வாழைத்தோட்டம் தான். இல்ல இந்த வாழைத்தோட்டத்துல நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணுவீங்களா, இல்ல எதுக்காக இந்த பாண்டுங்கிறது அப்படி வந்துச்சு உங்களுக்கு? கண்டிப்பா. ஏன்னா இங்க இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க எல்லா இந்த பக்கத்து மக்கள் எல்லாத்துக்குமே எங்களுக்கு வாழை தான் எங்களோட கடவுள் மாதிரி, எங்களோட சாமி மாதிரி. ஏன்னா இங்க லைக் ஒன்று எங்கள் சொந்த வயலுக்கு நாங்கள் வேலை பார்ப்போம், இல்லைன்னா லைக் இப்போ கூலிக்குமே வேலைக்கு போவோம். நான் சின்ன வயசுல 12th படிக்க வரைக்குமே, 6thலேருந்து 12th வரைக்குமே வீக்கெண்ட் சனி ஞாயிறு ஆனால் நான் வேலைக்கு போவேன். என்ன வேலை பார்க்குறீங்களா? இங்கே இருக்கிற இந்த வாழையோட ஹோல் ஹிஸ்ட்ரியும் தெரியும். இன்னைக்கு நான் ஒரு வேலை ஏன் இன்ஜினியர் ஆகலை அப்படின்னா, இன்னைக்கு என்கிட்ட வாழை கொடுத்தாலும் 10,000 வாழை எனக்கு வளர்க்க தெரியும். ஸ்கிராச்ல இருந்து எனக்கு தெரியும் ஒரு வாழை கண்ணு எடுக்கிறதுல இருந்து. ஸோ இங்க வந்து லைக் இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். இப்போ எக்ஸாம்பிள் எங்க வீட்டில் வந்து நாங்கள் காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி வயலுக்கு வரணும். வயல வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூலுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் திருப்பி சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் 4:30க்கு ஸ்கூல் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் வயலுக்கு வருவோம். ஓகே, இப்போ சாட்டர்டே சண்டேஸ்ல என்ன ஒர்க் பண்ணுவீங்க? இங்க வந்து சீசன் பொறுத்து இருக்கு. இப்போ இந்த வாழை இருக்குல்ல, இப்போ வந்து அவங்க உரம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நிறைய லைக் எப்படி சொல்றது, இப்போ மாட்டு சாணம் அந்த உரம் இருக்கும். ஸோ அது வந்து நீங்க ரோட்ல நம்ம வண்டி பாட்டணும்ல, அங்க இருந்து அதை சுமந்துட்டு வரணும். சாணி தண்ணி எல்லாம் வலியும் மூஞ்சில எல்லாம். அந்த ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், அதுல எடுத்துட்டு வந்து இங்க ஏன்னா இங்க மோஸ்ட்லி இந்த பக்கத்து மக்கள் வந்து நாங்க இயற்கை உரம் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். சோ அதை எடுத்து இதுக்கு நிறைய வேலை இருக்கும். இப்போ கீழே இந்த காஞ்சது எல்லாமே ரிமூவ் பண்ணணும். லைக் அப்புறமா இது கொஞ்சம் வளர வர அது மேல வந்து இப்படி உயர்த்தி கட்டி விடணும். ஏன்னா அப்பதான் வந்து கீழே அடிமானம் வந்து ரொம்ப திக்கா இருக்கும், மேல போக போக நல்லா ஷார்ப்பா வளரும், தார் வந்து பெரிய தாரா இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு வேலை இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ராவா வளர்ந்துருக்கு இந்த கண்ணு எல்லாம் இருக்குல்ல, இது வாழை கண்ணு, அதெல்லாம் வந்து கம்பி வச்சு குத்தி அதை வெளியில எடுக்கணும். ஏன்னா இப்போ போடுற உரம் எல்லாமே இந்த மெயின் வாழைக்கு மட்டும் தான் போகணும், பக்கத்து வாழைக்கெல்லாம் போக கூடாது, அதை எடுத்துடணும். ஓகே, அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். உரம் போடுறதுல இருந்து களை எடுக்கிறதுல இருந்து எல்லாமே இருக்கும். அப்போ தார் தூக்குறது வாழைப்படத்துல பாத்துருக்கோம், அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? தாராளம். நீங்க என்ன சொல்றது, கேட்ச் பண்ணுவோம். லைக் தார் மேல வெட்டி விடுறாங்க அப்படின்னா கேட்ச் பண்ணி
லைக் அது பயங்கரமா weight ஆ இருக்கும். இருக்குமே. அதுக்கு மினிமம் 60 கிலோ இருக்கும். ஆ. அது நாங்க நடின்னு சொல்லுவோம். இது வந்து முதல் ஃபர்ஸ்ட் நடி. இந்த மாதிரி 3 நடி போடுவோம். ஆ. ஒரு வாழை கண்ணு வைக்கிறீங்கன்னா ஓகே. அது 3 டைம் வந்து உங்களுக்கு தாரு வரும். தாறு Okay, கொடுக்கும். பட் harvest ஃபர்ஸ்ட் பண்ணலாம். டைம் வர தார் வந்து நல்லா பெருசா இருக்கும். ஆ. ஸோ அந்த தார்லாம் லைக் அதை வெட்டி தலையில Okay. தூக்கி வச்சுட்டு நாங்க போவோம். ஆ. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ எங்களுக்கு வயலுக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா ஆ. அப்பா அம்மா லைக் எங்க சொந்த வயலுக்கு போனா ஆ. காசு கொடுக்க மாட்டாங்கல்ல. ஓகே. So, ஆமா. நான் அதனால வந்து ஐ யூஸ் டு கோ ஃபார் மித்தவங்களுக்கு வேலைக்கு போவேன் நான். ஓ, அவங்க போய் வாழைத்தார் தூக்கிறது, ஆமா, அவங்க கிட்ட வாழைத்தார் சம்பளம் தூக்கிறது. வாங்கிக்கிறது. ஏன்னா அப்போ ஆக்சுவலி வாழை வந்து ஒரு பணப்பயிர். ஓகே. ஸோ Okay. நீங்க வாழை தோட்டத்துக்குள்ள நீங்க கூலி தொழிலாளியா இருந்தாலுமே நீங்க பணக்காரங்க தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஓ, ஓகே. அந்த அளவுக்கு அதுல லாபம் கிடைக்கும். லாபம் இருக்கும். ஆ. வாழை இது வந்து நிறைய நம்ம செலவு பண்ற மாதிரியும் இருக்கும். அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். இங்க Benefits. இருக்க எல்லாருமே வாழை தோட்டம் தான் வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ நான் தார் சமைக்க போறேன், ஆ. ஒரு உரம் சமைக்க போறேன். இப்போ இந்த கம்புலாம் நீங்க பாத்தீங்கல்ல, ஆமா. அது ஒரு லைக் நீட்டா. வாழை இப்போ வளர்ந்து நடி வந்ததுக்கு அப்புறம் பூ தோ இந்த கம்பு எல்லாம் சொல்றீங்க. இந்த கம்பெல்லாம் இருக்குல்ல, இது ஆமா. வந்து இன்னும் வாழை கொலை தள்ளனதுக்கு அப்புறம் நாங்க வைக்கணும். ஏன்னா அந்த டைம் காத்து வரும். சாஞ்சிடக் கூடாதுன்னு. ஸோ இப்போ ஆ. லைக் கீழே ஆழமா இவ்வளோ ஹைட்டுக்கு நாங்க குழி குழி இறக்கி போட்டு கம்பு நட்டி கரெக்டாக மேலே ஏறி போய் கட்டணும். வாழை மரம் வெயிட் தாங்குமா? தாங்கும். அதுக்கு நாங்க ஒரு இது மாதிரி வச்சிருப்போம், ஏணி மாதிரி வச்சிருப்போம். ஓகே, ஓகே. ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. ஓ, அப்ப ஒவ்வொரு மரத்துக்கும் அந்த கம்பு ஒவ்வொரு கட்டணும். மரத்துக்கும் அங்க இருக்க அந்த சவுக்கத்தம் கம்பு இது இதெல்லாம். ஆ. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு கம்பு கொடுப்போம். ஓகே. நாங்க வீடு கட்டுறப்போ அது அந்த இதுக்கு கொடுத்து ஆமா. பாத்துருக்கோம். இது ஆனா வாழை பயங்கர மரத்துக்கு- ஸ்ட்ராங். ஓகே. நீங்க எவ்வளவு புயல் எவ்வளவு அடிச்சாலுமே தார் சாயாது. பட் அதையும் தாண்டி நடக்கும். ஆ. பட் மோஸ்ட்லி இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. சோ உங்களோட சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது இந்த வாழை தோட்டத்திலே தான். நீங்க கண்ட கனவுகள் எல்லாமும் இங்க இதுதான் வந்தது. ஆமா, நான் என்ன சொல்ல நிறைய இதுல சொல்லிருப்பேன். லைக் ஒரு சின்ன விஜி, ஒரு குட்டி விஜிக்கு வந்து இன்னைக்கு இருக்க விஜி வந்து இட்ஸ் குவைட் நார்மல். லைக் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஜி. ஆமா. இவ வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த விஜயை விட எனக்கு அந்த விஜி தான் பிரமிப்பா இருந்தா. அந்த குட்டி விஜி இந்த வாழை தோட்டத்துக்குள்ள ஒரு அந்த வாழை கரையோட ஒரு சட்டையும் ஒரு பாவாடை போட்டுக்கிட்டு இந்த வாழை காணெல்லாம் வந்து என்ன சொல்றது மின்னல் மாதிரி தாண்டி போவேன். ஓ, எனக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு வாழை தோட்டத்துக்கு இப்ப நீங்க விட்டீங்கன்னா இப்போ எனக்கு வெளியில வர தெரியும். இங்க சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான ஏக்கர் வாழை இருக்கு. ஒவ்வொன்றும் எங்களுக்கு அத்துப்படி. அப்போ நீங்க ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து மாரத்தான்ல வின் பண்ணிருக்கேன்னு கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தோம். வீட்லயுமே வந்து இந்த ஷீல்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்போ வந்து அதுக்கும் இப்போ வாழைத்தோட கிரவுண்ட்ல வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க, நம்ம ஸ்டாமினா இருக்கணும்னு. அப்ப நீங்க வாழைத்தோட்டத்திலே இருந்தீங்கிறப்ப எப்படி ஸ்போர்ட்ஸ்ல ஷைன் பண்ண முடிஞ்சது? இதுதான் அதோட எனக்கு அடித்தளமே. ஏன்னா நான் காலையில எந்திரிச்ச உடனே 5:30 நாங்க வீட்டுல 5 மணிக்கு எந்திரிக்கணும். 5:30 நாங்க வாழைத்தோட்டத்துக்கு வரணும். ஓகே. டார்ச் லைட் அதெல்லாம் இருக்காது. இப்ப நீங்க வந்தீங்கல்ல இப்பவே இருட்டா இருக்குல்ல, ஆமா. காலைல 5 மணிக்கு 5:30 யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே தெரியாது. லைக் ஃபுல் டார்க்கா இருக்கும். நாங்க பாட்டு நடந்து வருவோம். எங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல இந்த இடத்துல டர்ன் இருக்கு. ஓகே. சோ வந்துட்டு லைக் இங்கதான் என்னோட ஒர்க் அவுட். ஓ, ரன்னிங் பிராக்டிஸ் எல்லாம் இங்க தான். அதாவது இப்ப நான் கான் தாண்டி வேலை பாக்குறது எல்லாமே ஹெவி ஒர்க்கா இருக்கும். இங்க பாக்குற வாழை தோட்டத்துக்குள்ள வேலை வந்து ரொம்ப ஹெவியான ஒர்க்கா இருக்கும். வாழை தாருங்கிறதுமே தூக்குறதுமே ரொம்ப ஹெவியா இருக்கும். நீங்க தூக்கி வச்சுட்டு இந்த காணை தாண்டிங்கன்னா அந்த வாழைப்படத்துல பார்த்த மாதிரி தான் கீழே தான் விழணும். அப்படிதான் இருக்கும். லைக் இப்போ காஞ்சிருக்கு. பட் மழை எல்லாம் பெய்யுது அப்படின்னா நம்ம தாண்டும் போது ரொம்ப லைக் வலிக்கு விடுற மாதிரி இருக்கும். ஓகே. அப்ப 2 தார் 3 தார்லாம் தூக்கி அது இருக்கீங்க. ஏன்னா 2 டைப் ஆஃப் எப்படி சொல்றது கூலி இருக்கும். ஓகே. ஒண்ணு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ காலையில சாயங்காலம் வரைக்கும் தார்ச்சம் வந்தா ஒரே கூலி இருக்கும். ஓகே. ஒரு நாளைக்கு இவ்வளவு கூலின்னு கொடுத்துருவாங்க. ஃபிக்ஸ்டா இருக்கும். ஓகே. இன்னொன்னு வந்து லைக் நம்ம சமைக்கிறத பொறுத்து இப்போ ஒரு தாருக்கு 2 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். ஓ, அப்ப நிறைய சுமந்தா நிறைய காசு ஸோ கிடைக்கும். நான் இப்போ வெறும் 40-45 கிலோ தான் இருப்பேன். ரொம்ப கம்மியான. ஆனா 2 தார் இருப்பேன். ஒரு தார் 60 கிலோ இருக்கும். இப்பவும் சம்டைம்ஸ் யோசிச்சு பார்ப்பேன் எப்படி என்னால அந்த 120 கிலோ தூக்கிட்டு போக முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ஜாலியா ரொம்ப ஃபிட்டா இருப்போம். நல்லா ஓகே. அப்போ நீங்க ஃபியூச்சர்ல லைஃப்ல வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இந்த வாழைத்தோட்டம் தான் உங்களுக்கு இது கொடுத்தது. வெறும் உடல் வலிமை மட்டும் எனக்கு கொடுக்கல. எனக்கான மன தைரியம் எனக்கு பயமே இல்லாத என்ன பயமே இல்லாம ஒரு பொண்ணா மாத்தினது வந்து இந்த வாழைத்தோட்டம் தான். நான் சொன்ன மாதிரி தான் இங்க ஒவ்வொரு வாழைக்கும் எனக்குமான ஒரு உறவு எப்படி சொல்றது இட்ஸ் லைக் மை பிரதர். லைக் என்னோட சிஸ்டர் மாதிரி எனக்கான எல்லா உறவுகளுமே இந்த வாழை கொடுக்க மாதிரி இருக்கும். நான் வந்து நிறைய வரலாற்று புத்தகங்கள் நிறைய படிப்பேன், நிறைய ஹிஸ்டரி படிப்பேன். இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் வந்து பொன்னியின் செல்வன்ல பூங்குழலி கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஏன்னா பிகாஸ் அவ ரொம்ப வேகமா ஓடுவா. ஓ, ஸ்கூல் படிக்கிறப்ப அத்லெட். ஓகே. எனக்கு வேகமா ஓடுறது எல்லாம் ஓடுறவங்க பிடிக்கும் அந்த மாதிரி. ஓகே. சோ நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த புக் படிக்கும்போது வந்தியத்தேவனை விட அவ வேகமா ஓடுவாங்கிற ஒரு லைன் வரும். அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு ஒரு வாழைக்கு நம்ம எல்லா வருஷமும் நான் ஒரு வாழைக்கு வந்து பூங்குழலின்னு பேர் வச்சிருக்கீங்க. ஓகே. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாறன்னு பேர் ரொம்ப பிடிக்கும். ஓகே. எனக்கு பிடிச்ச பேர் எல்லாமே நான் வந்து என் வாழைக்கு வைப்பேன். ஓகே. அது கூட பேசுவேன். அப்பனா உங்க லைஃப்ல வாழை அந்த தோட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜர் பார்ட் ப்ளே பண்ணிருக்கு.
எஸ் இட்ஸ் மோர் தென் மேஜர் வந்து ஏஜ்ல பாதி வருஷத்தை நான் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஓ 17 இயர்ஸ் வரைக்கும் ஆமா, நான் தூத்துக்குடியே நான் ஒரு ஒரு 3 டைம் 4 டைம் நான் டவுனே போயிருப்பேன். தூத்துக்குடிக்கே போனது இந்த 10 கிலோமீட்டர் தான் என் உலகம். இந்த இந்த கிராமத்து 10 கிலோ இந்த உலகத்துக்குள்ள இருந்து தான் அந்த கண்ணாடி பில்டிங், பிசினஸ் லீடர், இங்க நான் வாழைக்கூட்டில் உட்காந்து படிக்கவே செய்வேன். ஒவ்வொரு வாழை தூணுக்குள்ள உட்காந்து நான் படிச்சுட்டு இருப்பேன். ஓ எனக்கு பீப்பிள் கூட இருக்க லைக் படிக்கும்போது எனக்கு தனியா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வாழை தோட்டத்தை கண்டுபிடிச்சு நான் எங்கேயாவது ஒரு தூருக்குள்ள உட்காந்து வாழை தூருக்குள்ள உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஓகே, அப்போ ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது ஒரு வாழை தோட்டம் வந்து ஒரு பிசினஸ் விமென்கான ஒரு ட்ரீமை வந்து விதைச்ச இடம் இங்கதான். இங்கதான் அவ்வளவு பெரிய ட்ரீமை கண்டிருக்கீங்க அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இன்னைக்கு ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல இந்த இங்கே கூலிக்கு வேலை செஞ்சதுல இருந்து அப்ப அந்த இடத்துல இருந்தே பிசினஸ்க்கான தாட் உங்களுக்கு வந்துருச்சோ இந்த வாழை? கண்டிப்பா, ஆக்சுவலி அதான் உண்மை. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேல்ஸ் என்னன்னா, நான் பண்ணதில்லை. எனக்கு நான் ரொம்ப பெருமையாக நினச்சிருந்தேன். எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு நெகோஷியேட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். அப்பா கிட்டே? ஆமாம், எங்களுக்கு வந்து தென்னந்தோப்பு இருக்கு. ஸோ தேங்காய் உரிக்கிறதுக்கு வந்து ஒரு தேங்காய்க்கு 2 ரூபா வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்பா வந்து அப்போ பால் தேடுறாங்க, கிடைக்கல. ஸோ நான் போய் எங்கள் அப்பாட்ட போய் நெகோஷியேட் பண்ணுறேன். எனக்கு தேங்காய் உரிக்க தெரியாது, அதுக்கு இன்னும் ஸ்பெஷலாக ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும், அதுவும் என்கிட்ட கிடையாது. ஸோ நான் அப்பாட்ட சொல்கிறேன், நான் உரிச்சு கொடுக்குறேன். டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி 100 தேங்காய் உரிச்சு கொடுக்குறேன். 100 தேங்காய் உரிச்சு கொடுக்குறேன். நீங்க எனக்கு நான் 1 ரூபாய் சார்ஜ் பண்றேன், எனக்கு கொடுப்பீங்கன்னு. அப்பா சரி ஓகே. அவர் வந்து அவருக்கு வந்து ஏதோ ட்ரை பண்ண கேட்கிறேன், பண்ண முடியாது அந்த மாதிரி. அவரு ஜஸ்ட் லைக் அப்படியே என்ன சொல்றது, ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு விட்டாரு. நான் வந்து அப்ப எங்கிட்ட அதுக்கான எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. ஸோ மம்பட்டி இருக்குல்ல, ஸோ இங்க வந்து எல்லாருக்கும் இப்போ எப்படி நம்மளுக்கு எல்லாம் ஃபோன் இருக்கு மாதிரி எங்க எல்லாருக்கும் எங்க சொந்த மம்பட்டி ஒன்று இருக்கும். எங்க லைக் அது ஏன் மம்பட்டி நாங்கள் மற்றவங்க கொடுக்க முடியாது, அது வந்து எங்களோட பெரிய பொக்கிஷம் மாதிரி. ஸோ என் மம்பட்டி வந்து நான் அதை ரிவர்ஸ்ல இப்படி போட்டேன் அப்படின்னா ஷார்ப்பா ஒரு இது கிடைக்கும்ல, அது நானா ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சேன். இந்த பக்கம் காலை வச்சு அதை மிதிச்சுட்டு இந்த பக்கம் வச்சு அதை உரிச்சு பண்ணேன். ஃபர்ஸ்ட் நாள் வந்து உரிச்சேன். ஃபர்ஸ்ட் நாள் உரிக்கும் போது ஒரு 100 தேங்காய் உரிக்கிறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு. உரிச்சு 100 தேங்காய் 2 மணி நேரம் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி. நீங்க 2 மணி நேரம்ங்கிறது என்னமோ ரொம்ப அதிக மாதிரி சொல்றீங்க. அதிகம் தான். இப்படி உட்காந்துருக்கேன்னா லைக் இப்படி ஹவு டு சே ஸ்ப்ளிட் பண்ற மாதிரி இருக்கும். 3 நெட்டு தான், உள்ள தேங்காய் தனியா வந்துடும். ஓகே, ஸோ அதை நான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆகி காலைல ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துல 100 தேங்காய் உரிப்பேன். இப்பவே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. 2 மணி நேரமே வந்து இப்ப 2 மணி நேரத்துல வந்து 100 தேங்காய் அதிகமான டைம். ஆக்சுவலி எனக்கு அதிகமான டைம். நான் டார்கெட் வச்சேன் 1 மணி நேரத்துல 100 தேங்காய் உரிக்கிறேன். எனக்கு காலையில எனக்கு ஒரு 1 மணி நேரம் தான் கிடைக்கும். அதுக்குள்ள நான் இப்ப 100 ரூபாய் இல்ல, அந்த 100 ரூபாய் நான் சம்பாதிச்சுட்டு அதை நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு தனியா உண்டியல் வச்சிருப்பேன், தனியா பேங்க்ல ஆர்டி போட்டு வைப்பேன். லைக் அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு காசு சேர்க்கறது, காசு என் உழைப்புல நான் சம்பாதிச்சு அதை எனக்கா யூஸ் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கும் என் கையில காய்ப்பு இருக்கும். லைக் என் கை பாத்தீங்கன்னா கேர்ள் கை மாதிரிலாம் இருக்காது. இன்னும் இந்த காய்ப்பு எல்லாம் அப்படியே இருக்கும். தேங்காய் உரிக்கும் போது மம்பட்டிலாம் ரொம்ப ரஃபா இருக்கும். இங்கெல்லாம் கால்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு காயமா இருக்கும். மம்பட்டி போடும்போது காலை எப்படியும் படும். நீங்க எல்லாரோட குழந்தை பருவம் எங்கன்னு எல்லாம் கேட்பாங்கல்ல, நீங்க எல்லாம் கேட்டவொடனே நீங்க மொத்த குழந்தை பருவமே இதுதான், இந்த மொத்த வாழைத்தோப்பு தான். குழந்தை பருவத்தை தாண்டி இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கான ஒரு இடமும் இதுவா உருவாக்கி கரு உருவானது இங்கதான். வாழை தோட்டம், பள்ளிக்கூடம், கிரவுண்டு, ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கிராமத்துக்குள்ள, அதுவும் தூத்துக்குடி கூட ரொம்ப போனதில்லை, பக்கத்தில் இருக்க ஒரு சிட்டிக்கு கூட போனதில்லை, 2-3 முறை தான் போயிருக்கீங்கிறப்போ, இதை தாண்டி தமிழ்நாட்டை தாண்டி இப்போ ஜப்பானில் வந்து நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இது எப்படி சாத்தியமானுச்சு? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆனிச்சு? இது ரொம்ப ஒரு அழகான கேள்வி. நிஜமாவே நிறைய டைம் நானே என்னை பார்த்து கேட்குற ஒரு விஷயம், எங்கே பிறந்தேன்னு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நம்மளுக்கு ஒரு கொஷின் வரும்ல. இந்த ஜேர்னி வந்து நான் ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரகிள் பண்ணி நான் பண்ணேன். இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் ஜேர்னி, இட்ஸ் அ ப்ராசஸ். ஆனால் அதை வந்து நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் உங்களோட கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, தூத்துக்குடியில் இன்றைக்கி நான் ஏதோ அஃப்கோர்ஸ் ஐ ஸ்டார்ட் அப் எனக்கான. ஆனால் முதல்ல நான் கம்ப்யூட்டரை பார்த்தது இந்த ஸ்கூலில் இருக்கும்போது தான் பார்த்தேன். முதல்ல என்னோடய இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணேன். இன்னும் நான் ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. எல்லாமே அதுக்கான என்னோடய முதல் துறக்கப்பள்ளி எல்லாமே என்னோடய ஸ்கூல் தான். இங்கேருந்து நான் காலேஜுக்கு போனது தான் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்கு பிஹெச்டியில் படித்தேன். பிஹெச்டியில் வந்து நான் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் பண்ணேன். ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு எனக்கு யூஎஸ் மாதிரி இருந்தது. ஒரு 17 வயசு வரைக்கும் ஒரு ஹை ஸ்கூல் வரைக்கும் இங்கே இருந்த ஒரு பொண்ணு. ஐ எம் வெரி டாக்கட்டிவ். 12th வரைக்கும் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கேன்.
ஸ்கூல் காலேஜ் போனதுக்கப்புறம் புக்கு திறந்தா எல்லாம் ஆங்கிலமாக இருக்குது. ஐ பிகம் சைலண்ட். நான் வந்து சைலண்ட் ஆகிட்டேன். என்னால் பேச முடியல. அன்னைக்கு எனக்கு அந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னோடய ஸ்போர்ட்ஸ். அங்கே நான் ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் சரி, நான் கிளாஸ் ரூமில் இருந்ததை விட நான் கிரவுண்டில் தான் அதிகமாக இருக்கேன். ஏன்னா ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு, அதுவும் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு, தமிழ் மீடியம் படித்தாலும் இங்கே ஒரு கிங்காக லீடராக இருந்துட்டு எல்லாத்துலேயுமே நல்லா இருந்துட்டு, அங்கே போய் ஃபுல்லாக இங்கிலீஷு, ஒரு பெரிய சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய காலேஜ்குள்ளே போகிறோங்கிறப்போ உங்களுக்கு அங்கே ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம இன்னும் இல்லையோ அப்படிங்கிற ஒரு தோண ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக நான் காணாமல் போன மாதிரி ஆயிடுச்சு. நான் தெரியல, நான் யார் கண்ணுக்கும் தெரியல, என் குரல் யாருக்குமே கேட்கல. இந்த ஸ்கூல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலில் வந்து நான் ஹீரோயின். எல்லாருக்கும் எனக்கு தெரியும். அங்கே போய் நம்ம வந்து ஒரு லைம் லைட்டில் இருந்து ஒரு என்னோட 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் விஜய் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர். காலேஜுக்கு போனால் நான் காணாமல் போயிட்டேன். அதை என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. ஸோ அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட விஷயம் தான் என்னோடய ஸ்போர்ட்ஸ். ஏன்னா நான் அச்சீவ் பண்ண எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. அதே மாதிரி லைக் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்போர்ட்ஸ் எனக்கு இங்கே ஆரம்பித்த ஒரு விஷயம். எனக்கு இங்கே விட அதிகமாக ஹெல்ப் பண்ண விஷயம் வந்து என்னோடய காலேஜ் லைஃப்பை நான் இல்லைன்னா நான் ஈவன் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன், ஐ டோன்ட் திங்க் என்னால் இங்கே சர்வே பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. நான் ஏன்னா என்னால் இங்கே ஹேண்டில் பண்ண முடியல. நான் ஐ திங்க் நான் குட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ ரியலி வாண்டட் காலேஜில். ஓகே. இன்றைக்கி அந்த ஒரு விஷயம் என் கிரவுண்ட் இல்லை, என் ஸ்போர்ட்ஸ் இல்லை. நான் இப்போ சொன்ன மாதிரி வாழைத்தோட்டம் வந்து நான் எப்படி ஓடி ஒளிஞ்சுவேனோ அது எனக்கு பிடிச்ச ஒரு இடம். ஆனால் நான் காலேஜில் என் கிரவுண்டு வந்து நான் ஓடி ஒளிஞ்ச இடம். எல்லாருக்கும் அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக தெரியிற இடத்துல நான் குயின் மாதிரி ஃபீல் பண்ணுவேன். நான் மட்டும் தான், அந்த என் சுற்றி இருக்க யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நான் மட்டும் ஓடிக்கிட்டே இருப்பேன். எல்லாருக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாட்டு இருப்பேன். நான் பயத்தில் ஓடிட்டு இருப்பேன். எனக்கு நாங்கள் இருந்தே ஆகணுங்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கேன். அப்போது அந்த காலேஜை விட்டு குவிட் பண்ணிடலாங்கிற அளவுக்கு ஒரு பயம் இருந்தது, அந்த அளவுக்கு ஒரு இது. அப்போது அதை எப்படி வந்து தாண்டி வந்தீங்க, எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணீங்க இந்த இடத்துல? அது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அழகான ஒரு இன்சிடென்ட் இருக்குது. நான் முதல்ல வந்து எங்கள் காலேஜோட ஃபஸ்ட்டு மேரத்தான் ஃபஸ்ட் இயரில் பண்ணுறேன். அப்போ வந்து நான் ரன்னர் அப், நான் வந்து செகண்ட் பிளேஸ் வந்து நான் எடுக்கிறேன், நான் வின் பண்ணுறேன். அப்போ வந்து என்னை சுற்றி ஒரு 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 கிளாப் கேட்டுச்சு. எல்லோரும் வந்து என்னை வந்து எனக்காக கைத்தட்டுனாங்க. அந்த ஒரு கைத்தட்டல் வந்து எனக்கு சொல்லிச்சு, எனக்கான இடத்த நான் பிடிச்சிட்டேன். அது எனக்கு கைத்தட்டல் ரொம்ப பிடிக்கும். அதுக்கான ஒரு எஃபர்ட் போடுற ஒரு பொண்ணு நான். உழைப்பை கொடுத்து அதுக்கான வாங்கணும் அப்படிங்கிற லைக் அப்ரிசியேஷன் வாங்கணும்னு நினைக்கிற பொண்ணு. அந்த கைத்தட்டல அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டே இருந்தேன். ஐ யூஸ் லைக் எல்லா மேட்ச் போவேன், எல்லா மேட்சும் நான் வின் பண்ணுவேன். இட்ஸ் லைக் அதே மாதிரி காலேஜில் போயிட்டு அகைன் ஒரு குயின் மாதிரி அதுவும் என் கிரவுண்டில் வந்து நான் குயின் மாதிரி நான் சுற்றிட்டு. ஓகே. அப்போது இங்கேருந்து பள்ளி படிப்பு முடிஞ்சு காலேஜ் போகிறீங்க. அங்கே காணாமல் போன ஒரு சூழல் மாதிரி தெரியுது. அதுலேருந்து மீண்டு வந்துட்டீங்க. ஒரு இன்ஜினியரிங் முடிச்ச ஒரு கிராஜுவேட் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லைனுக்கு எப்படி போனீங்க? அந்த தாட் எங்கே வந்தது? நான் பிஸ்னஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தான். நான் பிஸ்னஸ் வந்து எனக்கு என்னோட சின்ன வயசு கனவு. நான் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி எ லீடர். நான் அதில் நிறைய இதில் நான் சொல்லியிருப்பேன். அதில் நான் மாறவே இல்லை. ஸோ நான் காலேஜ் முடித்த உடனே நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இமீடியட்டாகவே நான் உள்ளே போயிட்டேன். முதல்ல 5 வருடங்கிறது பிஸ்னஸில் ஒரு எனக்கு எல்லாமே புதுசு. பிஸ்னஸ் என்னென்னு புரியறதுக்கே எனக்கு ஒரு 5 வருஷம் ஆச்சு. அது நான் பெங்களூர் மூவ் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்படி தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூர் போனனோ, இப்போ கோயம்புத்தூர்லேருந்து நான் அடுத்து போன இடம் வந்து பெங்களூர். அது இன்னொரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இது ஒவ்வொரு படியாக நடந்தது. பெங்களூரில் கிட்டத்தட்ட இப்போ ஜப்பான் போகிற வரைக்குமே ஐ வாஸ் இன் பெங்களூர் ஆல்மோஸ்ட் 12 years. என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்பும் சரி, செகண்ட் ஸ்டார்ட் அப்பும் சரி, நான் பெங்களூரில் தான் இருந்தேன். அந்த பெங்களூர் என்னை வேறு விதமாக மோல்டு பண்ணிச்சு. நான் ஒரு 2012 அந்த ஊருக்குள்ளே போகும்போது இருந்த விஜயை வந்து அப்படியே ஒரு 360 டிகிரியை வந்து ஒரு 3 டைம் திருப்பி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் 2022 நான் பெங்களூர் விட்டு வெளியில் நல்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த கண்ணில் பார்க்குற இந்த தைரியமும் இந்த தன்னம்பிக்கையும் அந்த 12 வருடத்தான ஒரு தோல்வியோட பரிசுன்னு கூட நான் சொல்லுவேன். நிறைய அவமானங்கள் இருந்திருக்கு, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கு, நிறைய தோல்விகள் இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் என்ன சொல்கிறது, இந்த பயணத்தில் வந்து இந்த விஜயை அவ்வளோ நம்பினான். அப்போது பெங்களூரில் தான் முதல்ல உங்களுடைய ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? அது எப்படி வந்து அந்த 12 yearsல எப்படி அது க்ரோ வந்து எப்படி இருந்தது? ஸோ பெங்களூரில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கம்பெனி பேர் வந்து அட்டிக் எனர்ஜி சொல்யூஷன். இட்ஸ் ரெனியூபிள் எனர்ஜி ஸ்டார்ட் அப். ஸோ எனர்ஜி ஆடிட்டிங் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு கமர்ஷியல் பில்டிங்க்கும் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுதான் என்னோடய முதல் பயணம் அஸ் அ பிஸ்னஸ் வந்தேன்னா. நிறைய லைக் ஒரு டெக் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக அதில் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு 5 வருஷம் ஆச்சு நான் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் அகாடமி வந்து எனக்கு எப்போவுமே ஐ வாண்டட் டு
ஏன்னோ ஒரு எஜுகேஷன் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்போ என்னோட பயணத்தில் நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை அப்படியே வந்து நான் பிஸ்னஸ் ஒர்க் ஷாப்பை பண்ண ஆரம்பித்தேன். இனிஷியலாக பிஸ்னஸ் ஒர்க் ஷாப்பை பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கோர்ஸை லான்ச் பண்ணி அப்புறம் ஜப்பானில் வந்து எனக்கு நான் லிங்க்டின்ல ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். ஸோ லிங்க்டின்ல ஒரு என்னோட போஸ்ட் பார்த்துட்டு ஜப்பானில் ஒரு யூனிவர்சிட்டி வந்து அவங்க தே வாண்ட் டு ரீச் அவுட் லைக் சென்ட் தியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் இந்தியா டு டேக் மை ஒர்க் ஷாப். அப்படி தான் எனக்கும் ஜப்பானுக்குமான அறிமுகம். ஓகே, அப்போது நீங்கள் செஞ்ச தொழிலை அதை எப்படி வந்து நம்ம இன்னும் ஒரு தொழிலாக மாற்றி அதை ஏர்ன் பண்ணுற ஒரு மெத்தடாக மாற்ற முடியுங்கிறத யோசிச்சிருக்கீங்க. உங்களோட நீங்கள் கடந்து வந்த பாதையை ஒரு லேர்னிங் மெத்தடாக மாற்றி அதை டீச் பண்ண ஆரம்பித்து அதுதான் வந்து ஃபாக்ஸ் அகாடமியாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஸ்டார்டிங்லேயே ஜப்பானுக்கு நீங்கள் போனீங்களா, அங்கேருந்து வந்தாங்களா, அந்த ப்ராசஸ் ஜப்பான் போயிட்டு போகிற ப்ராசஸ் எப்படி? அவங்க ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இங்கேயே ட்ரைன் பண்ணோம். அதுக்கப்புறம் கோவிடில் வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மூவ் பண்ணோம். அப்போ 2022 செப்டம்பர் 7 வந்து முதல்ல ஜப்பானுக்கு நான் போகிறேன். மொழி தெரியாத ஊர், யாருமே தெரியாது. தனியாக போய் நேரட்டால் நிற்கும் போதெல்லாம் அது ஒரு அதில் ஒரு கட்ஸு. நான் இன்றைக்குமே யோசிச்சு பார்ப்பேன், அந்த முடிவெல்லாம் நீ எப்படி எடுத்த அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு நானே என்னை பார்த்தே பெருமைப்படுற ஒரு விஷயம். ஒரு என்னை தூத்துக்குடியவே அதிகமாக பார்க்காத ஒரு பொண்ணு, கோயம்புத்தூர் அமெரிக்கா மாதிரி தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து ஜப்பானில் போய் நினைக்கும் போதெல்லாம் அது நான் எடுத்த மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கு. அந்த ரிஸ்க்கு தான் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் எவ்வளோ என்னை நோக்கி கொண்டு வந்திருக்கு. ஐம் ப்ரௌட்லி சே ஐம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் அண்ட் ஐம் த ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் ஹூ காட் அ ஸ்டார்ட் அப் வீசா ஃப்ரம் ஜப்பான் கவர்மெண்ட். ஸோ ஜப்பானுக்கு அவங்க ஸ்பெஷல் இன்விடேஷனில் நான் இப்போ உள்ளே போயிருக்கேன். அவங்க இன்விடேஷன், அதாவது சவுத் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தான் வந்து அந்த ஸ்டார்ட் அப் விசா வாங்கியிருக்கீங்க. அது ஒரு ப்ரைடாக இருக்கும் நமக்கு. ஒரு கிராமத்தில் இருந்து வந்து ஆங்கிலத்தை பார்த்து பயந்து ஒரு காலேஜே குவிட் பண்ணிடலாமாங்கிற ஒரு நிலைக்கு போய் அதுக்கப்புறம் பெங்களூர் போய் அங்கே ஒரு ஸ்டார்ட் அப், அங்கே ஒரு 12 years ஸ்ட்ரகிள்ஸ். இப்போ நம்மளை கூப்பிட்டு வா நீங்கள் தொழில் பண்ணுன்னு ஒரு பெரிய நாடு நமக்கு ஒரு விசாவை கொடுக்குதுங்கிறப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போது நம்ம அந்த ஃபாக்ஸ் அகாடமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதோட க்ரோ எப்படி இருக்குது? ஸோ ஃபாக்ஸ் அகாடமி இட்ஸ் எடிடெக் ஸ்டார்ட் அப். ஸோ நாங்கள் வந்து ஜப்பானுக்கு வந்து அவங்களோட மொழியில் ஏஐ வந்து நாங்கள் சேர்க்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்க மொழியில் நாங்கள் வந்து B2B மார்க்கெட்டுக்கு வந்து நாங்கள் லைக் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இட்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஒரு இட்ஸ் எல்லாமே ரெக்கார்டட் கண்டென்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி ஃபாக்ஸ் அகாடமிக்காக தான் நான் ஜப்பான் போனேன். இப்போ ரீசென்ட்லி ஐ லான்ச் மை அனதர் என்டிட்டி, இட்ஸ் கால்ட் ஃபாக்ஸ் வெஞ்சர்ஸ். ஸோ பர்சனலி வி ஸ்டார்டட் டு இன்வெஸ்ட் ஃபார் ஏஐ மார்க்கெட் என்ட்ரி அண்ட் இன்வெஸ்ட் ஃபார் ஏஐ பேஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் ஜப்பானில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு. ஓகே, இந்தியன் கம்பெனிஸ் ஜப்பானுக்கு வரணுங்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபாக்ஸ் வெஞ்சர்ஸ் மூலமாக நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஹெல்ப் அப்படிங்கிறத எந்த பேசிஸில் பண்ணுறீங்க, அது என்ன நெட்வொர்க், அது எப்படி? ஸோ இப்போ நான் 3 வருஷம் ஜப்பானில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஜப்பானோட நீட் என்னென்னு எக்ஸாக்டாக தெரியும். ஸோ when it comes to IT they wanted to learn and they wanted to get Indian resource. ஸோ ஜப்பானோட நீட் என்னன்னு தெரியும், அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னு ரொம்ப கிளியராக எங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுற ஸ்டார்ட் அப்ஸ், இங்கே பிஸ்னஸ் ஐடியாஸ் வச்சுருக்கவங்க கூட வந்து நாங்கள் வி ஃபைண்ட் அவுட் அண்ட் அதில் வந்து பொட்டன்ஷியல் இருக்க கம்பெனிஸை வந்து நாங்கள் வந்து ஜப்பானுக்கு வந்து பண்ணிட்டுருக்கோம். பட் அகைன் இட்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் இப்போ மெயினாக ஏஐ அண்ட் செமிகண்டக்டர் மட்டும் தான் நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் ஜப்பான் மார்க்கெட்டில் அதுக்கு தான் அதிகமான டிமாண்ட் இருக்குது. அஸ் அ விமன் என்டர்பிரனராக நீங்கள் இப்போ ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல ரீச் ஆனதுக்கு பிறகாக இப்போ நிறைய பேர் வெளியில் வரணும், நம்மளும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்காக ஏதாவது ஒரு இது பண்ணணும் அப்படி ஏதாவது பிளான் இருக்கா அவங்களுக்கு? கண்டிப்பாக. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விமன் என்டர்பிரினர்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது கொடுக்க ஒரு இம்பேக்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்போ எனக்கு வந்து என் தலைமுறை மாறி இருக்கு, கண்டிப்பாக நான் அதை பெருமையாக சொல்லுவேன். இப்போ நான் இந்த விமென்ஸ் டேக்கு பர்சனலாக என்னோட ஓன் இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் VK05 அப்படின்னு ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அட்வென்ச்சரஸ் ஜேர்னி ஆஃப் கிரியேட்டிங் விமன் என்டர்பிரினர்ஸ். ஒரு 2026 விமனை வந்து நான் இந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே வந்து நான் ட்ரெயின் பண்ணணும், லைக் அவங்கள கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட இனிஷியேட்டிவ். அதுக்கான ப்ராசஸ் ஆல்ரெடி நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஃபாக்ஸ் அகாடமி அப்படிங்கிறது ப்ரைடாக வந்து ஒரு தமிழ் பெண்ணாக நாங்களும் சொல்லலாம். தூத்துக்குடியில் ஆரம்பித்த ஒரு பொண்ணோடது இப்போ ஜப்பானில் போய் மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிதுங்கிறப்போ நீங்கள் ஃபாக்ஸ் வெஞ்சர் மாதிரி இன்னும் பல கம்பெனிகளை வந்து தொடங்கணும். மற்ற தமிழ் பெண்களுக்கும் குறிப்பாக கிராமத்துலேருந்து நம்மளால் அங்கெல்லாம் போக முடியுமா அப்படின்னு அண்ணாந்து பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக இருப்பீங்க அப்படிங்கிறது நம்புகிறோம். இவ்வளோ நேரம் ஒதுக்கி உங்களுடைய பயணத்தை கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. Subscribe to One India and never miss an update.